அனைவருக்கும் வணக்கம். நான் அனிஷ் அலைஸ் ப்ளூவிலிருந்து. வெல்கம் பேக் டு அவர் டெக்னிக்கல் அனாலிசிஸ் சீரிஸ். இந்த வீடியோ சீரீஸில் நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸில் யூஸ் பண்ணக்கூடிய வேரியஸ் டெக்னிக்ஸ், இண்டிகேட்டர்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்ன மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு ஃபியூச்சரில் வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னதான் நம்ம போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸாக உங்களை சேரும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்கள். கூடவே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோல நம்ம ஹேமர் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் பத்தி தான் பார்க்க போறோம். ஹேமர் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ங்கிறது ஒரு புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்ன். அதை நம்ம எப்படி ஒர்க் பண்ணலாம், எப்படி எஃபெக்டிவா நம்ம ட்ரேடிங்ல யூஸ் பண்ணிக்கலாம், அந்த ஹேமர் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னோட சைக்காலஜி என்ன, தட் மீன்ஸ் பிரைஸ் ஆக்ஷன் என்னங்கிறத பத்தி தான் ரொம்ப இன்டெப்தா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹேமர் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இது ஒரு புல்லிஷ் ரிவர்சல் சைன் நமக்கு கொடுக்கக்கூடிய பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் மோஸ்ட்லி டவுன் ட்ரெண்ட்ல தான் நமக்கு கிரியேட் ஆகும். டவுன் ட்ரெண்ட்ல கிரியேட் ஆகக்கூடிய ஹேமர் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் ஹை ப்ராபபிள் செட்டப்ஸா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த கேண்டிலோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா லாங் லோவர் வீக் அண்ட் ஷார்ட் அப்பர் பாடி இருக்கும். மினிமம் ட்வைஸ் த லெங்த் ஆஃப் பாடி விக்கா இருக்கும். பாடியை விட விக் 2 மடங்கு பெருசா இருக்கும். கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் கிரீன் கலர் கேண்டில் அண்ட் ரெட் கலர் கேண்டில் ரெண்டுமே நமக்கு ஹேமர் பேட்டர்ன் தான். பட் கிரீன் கலர் கேண்டில் நமக்கு அதிகமான புல்லிஷ்னஸை குறிக்கும் ரெட் கலரை காட்டிலும். இந்த அனிமேஷன்ல ஹேமர் பேட்டர்ன் எப்படி டவுன் ட்ரெண்ட்ல கிரியேட் ஆகுதுங்கிறத கிளியரா பார்க்கலாம். கூடவே ஹேமர் பேட்டர்னை பேஸ் பண்ணி எப்படி நம்ம என்ட்ரி அண்ட் ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்ணலாங்கிறதையும் பார்த்துடலாம். ஹேமர் பேட்டர்ன் டவுன் ட்ரெண்ட்ல ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அந்த ஹேமர் பேட்டர்னோட ஹை எப்போ பிரேக் ஆகுதோ அந்த இடத்துல நம்மளோட என்ட்ரி ட்ரிகர்ட் ஆகும். ஹேமர் பேட்டர்னோட லோவுக்கு கீழே கொஞ்சம் கேப் வச்சு நம்மளோட எஸ்எல் பிளேஸ் பண்ணிக்கலாம். டார்கெட் பொறுத்த வரைக்கும் ஹையர் லெவல்ல இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் கீ லெவல் ரெசிஸ்டன்ஸ் நம்ம டார்கெட்டா செட் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் ஹேமர் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் பத்தி ஒரு அடிப்படை புரிதல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஹேமர் கேண்டில்ஸ்டிக்ஸோட பிரைஸ் ஆக்ஷன் என்ன, அந்த பேட்டர்ன் எப்படி ஃபார்ம் ஆகுது, அந்த பேட்டர்ன் நமக்கு எப்படி ஒரு புல்லிஷ் ரிவர்சல் சைன் தருது அப்படின்றத நம்மளோட ரியல் சார்ட்ஸ்ல பார்த்துடலாம். வாங்க சார்ட்டுக்குள்ள போகலாம். வெல்கம் டு அவர் ஆன்வெப் பிளாட்ஃபார்ம். ஸோ நம்ம பிளாட்ஃபார்ம்ல நம்ம ஹேமர் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னோட லாஜிக் என்ன, அதோட பிரைஸ் ஆக்ஷன் என்ன, எப்படி நம்ம எஃபெக்டிவா ட்ரேடிங்ல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கேண்டில்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். கேண்டில்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு புல்லிஷ் கேண்டில்னா என்ன, பியரிஷ் கேண்டில்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இந்த புல்லிஷ் கேண்டில் நமக்கு என்ன சிக்னிஃபை பண்ணுது? இந்த புல்லிஷ் கேண்டில் நமக்கு சிக்னிஃபை பண்றது வெரி சிம்பிள். இந்த இடத்துல இந்த ஸ்பெசிஃபிக் இந்த டைம் ஃப்ரேம்ல, இந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல அதிகப்படியான பையர்ஸ் இருந்திருக்காங்க அப்படின்னு நமக்கு சிக்னிஃபை பண்ணுது. இந்த பியரிஷ் கேண்டில் நமக்கு என்ன சிக்னிஃபை பண்ணுதுன்னா அதிகப்படியான செல்லர்ஸ் அந்த ஸ்பெசிஃபிக் டைம் ஃப்ரேம்ல இருந்திருக்காங்க அப்படின்றது சிக்னிஃபை பண்ணுது. ஓகேங்களா? இப்போ நம்ம ஹேமர் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னுக்குள்ள போய்க்கலாம். அதுக்காக நான் நம்மளோட சார்ட்டை பாப் அவுட் பண்ணிக்கிறேன். ஒரு நியூ விண்டோல பாப் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எதுக்காகனா பெட்டரா நம்ம அனலைசிஸ் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஒரு கிளியர் வியூ நமக்கு சார்ட்ல கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ சார்ட் இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம ஹேமர் பேட்டர்னோட லாஜிக் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஹேமர் பேட்டர்ன் என்ன மாதிரி கிரியேட் ஆகும்? ஒரு அப்பர் பாடி அண்ட் லாங் லோவர் வீக். சரிங்களா? ஒரு அப்பர் பாடி அண்ட் லாங் லோவர் வீக்கோட இருந்தால் தான் அது ஹேமர் பேட்டர்ன். இந்த மாதிரி தான் ஹேமர் பேட்டர்ன் கிரியேட் ஆகும். நம்ம சொல்லியிருந்த கண்டிஷன்ஸ் என்ன? ஹேமர் பேட்டர்ன் எப்பவுமே ஒரு டவுன் ட்ரெண்ட்ல ஃபார்ம் ஆகும்போது அது அதிகப்படியான ப்ராபபிலிட்டி இருக்கும், அதிகப்படியான ஸ்ட்ரென்த் அந்த கேண்டிலுக்கு இருக்கும். ஸோ அதனால ட்ரேடிங்கோட ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ப்ரைஸ் நம்ம எப்படி இமேஜின் பண்ணிக்கலாம்னா 41,500ல ஒரு 41,500ல ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஒரு சப்போர்ட் ஜோன் 41,500ல ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்கு. போட்டுக்கிறேன். இட்ஸ் a சப்போர்ட். பிரைஸ் ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. அதாவது பிரைஸ் கண்டினியூஸ்லி ஃபால் ஆயிட்டு இருக்கு. we are expecting, நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம்னா இந்த 41,500ல இருந்து பிரைஸ் ரிவர்ஸ் ஆகும், இங்க இருந்து ரெக்கவரி இருக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஆனா நமக்கு ஒரு சாலிட் கன்ஃபர்மேஷன் வேணும். அந்த கன்ஃபர்மேஷனுக்காக மட்டும்தான் நம்ம இந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் யூஸ் பண்றோம், ஹேமர் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இப்போ பிரைஸ் என்ன பண்ணுது? இங்க இருந்து அடுத்த லோ எங்க கிரியேட் ஆகுதுன்னா ஃபார் an எக்ஸாம்பிள் 41,700ல இந்த கேண்டில் ஓபன் ஆகுது. ஓகேங்களா? 41,000 கோஆர்டினேட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 41,700ல இந்த கேண்டில் ஓபன் ஆகி பிரைஸ் அப்படியே டிராப் ஆகுது. டிராப் ஆகி என்ன வருதுன்னா 41,500 வரைக்கும் வருது, ஆர் 450 வரைக்கும் வருதுன்னே வச்சுப்போம்.
ஸோ ப்ரைஸ் கம்ப்ளீட்லி இன்னும் இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகலை, இந்த ஸ்பெசிஃபிக் டைம் பீரியட் முடியல, வந்துடுச்சு. ஸோ இங்கே வரும்போது இந்த சப்போர்ட் சோனில் லாஜிக் என்னன்னு புரிஞ்சுப்போம். சில பையர்ஸ், நியூ பையர்ஸ் வந்து என்ட்ரு ஆகிறாங்க. என்ட்ரு ஆகும்போது என்ன ஆகும், ப்ரைஸ் இங்கேருந்து இது வரைக்கும் செல்லிங்கில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் புதுசாக சம் பையர்ஸ் என்ட்ரு ஆகும்போது என்ன ஆகும், இங்கேருந்து ரெக்கவரி கிடைக்கும். கரெக்டுங்களா? ஸோ அந்த ரெக்கவரி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்லி ப்ரைஸ் வந்து ஒரு ஷேடோ கிரியேட் பண்ணி தான் வரும். கரெக்டு தானே? ப்ரைஸ் வந்து ஒரு ஷேடோ கிரியேட் பண்ணி வரும். அந்த ஷேடோ தான் நம்ம விக்குன்னு சொல்லுவோம். ப்ரைஸ் எப்படி ரெக்கவரி கிடைக்குது, இந்த மாதிரி ரெக்கவரி கிடைக்குது. ரெக்கவரி கிடைக்கும் போது ப்ரைஸ் வந்து ஒரு ஷேடோ கிரியேட் பண்ணி வரும். கிரியேட் பண்ணி வந்து ப்ரைஸ் ஓப்பனிங் ப்ரைஸுக்கு மேலே க்ளோஸ் பண்ணும்போது அதிகமான புல்லிஷ்னஸ் நமக்கு காமிக்குது. அதாவது ப்ரைஸ் ஓப்பனுக்கு மேலே க்ளோஸ் பண்ணும்போது இந்த கேண்டில் அப்படியே கிரீன் கலரில் சேஞ்ச் ஆயிரும், அதிகப்படியான புல்லிஷ்னஸ் கிடைக்குது. ஓகேங்களா? இன்கேஸ் இந்த கேண்டில் இந்த மாதிரி க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா, ஓப்பனிங் ப்ரைஸ்க்கு கீழே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா லெஸ் புல்லிஷ்னஸ் வந்து நமக்கு தெரியுது. புல்லிஷ்னஸ் தான், பட் கம்மியான புல்லிஷ்னஸ் வந்து நமக்கு தெரியுது. ஸோ இந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது இங்கே உங்களோட என்ட்ரி ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் இந்த கேண்டிலோட ஹை எப்போ பிரேக் ஆகுதோ அப்போ நம்மளோட என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஹை எப்போ பிரேக் ஆகுதோ அப்போ நம்மளோட என்ட்ரி எடுத்துக்கலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நம்மளோட என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து லோ கீழே கொஞ்சம் பஃபர் வச்சுக்கலாம். அது மேலே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்மளோட டார்கெட்டை வச்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்மளோட டார்கெட்டை வச்சுக்கலாம். ஸோ இந்த ஆஸ்பெக்டில் நீங்கள் வந்து ஹேமர் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துடலாம். அதுக்காக நான் பேங்க் நிஃப்டியில் 125 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போய்க்கிறேன். ஸோ அதர் டிராயிங்ஸ் எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் சில சப்போர்ட்ஸ் மட்டும் வரைஞ்சிக்கிறேன். பிகாஸ் ஏன்னா ஹேமர் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னுங்கிறது புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்ன். சில சப்போர்ட் மட்டும் வரைஞ்சிக்கிறேன். ஸோ பழைய டேட்டா வச்சு, ப்ரீவியஸ் டேட்டா வச்சு நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். ஸோ இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் ஆகி சப்போர்ட்டாக கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அகெயின் இது ஒரு சப்போர்ட். இப்போ டார்கெட்காக ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில், தட் மீன்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் சில ரெசிஸ்டன்ஸும் நான் வரைஞ்சிக்கிறேன். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ 75 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வரைஞ்சிக்கிறோம். இப்போ நம்ம 125 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் கூடவே வந்து 75 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து எடுத்துக்கிறோம். 75 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சப்போர்ட்டை ஹிட் பண்ணதுக்கு அப்புறமா புதுசாக வந்து ஒரு ஹேமர் பேட்டர்ன் கிரியேட் ஆயிருக்கு. இங்கே நீங்கள் என்ட்ரி ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களோட என்ட்ரி ஸ்ட்ரக்சர் இந்த ஹை எப்போ க்ளோஸ் ஆகுதோ, ஹை மேலே எப்போ ப்ரைஸ் வந்து ரீச் ஆகுதோ அப்போ உங்களோட என்ட்ரி இருக்கும். ஃபர்ஸ்ட் டார்கெட் வில் பி ஹியர் அண்ட் செகண்ட் டார்கெட் வில் பி ஹியர். இந்த ஆஸ்பெக்டில் நீங்கள் வந்து ட்ரேட்ஸ் எடுத்துக்கலாம். இதே இது நீங்கள் ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ஆர் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம், 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பட் என்ன கண்டிஷன்னா ப்ரைஸ் வந்து ஒரு சப்போர்ட் லெவலுக்கு ஆர் ஒரு டிமாண்ட் ஜோனுக்கு ரீச் ஆகும்போது தான் இந்த கேண்டில் ஸ்டிக்கை நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷன் பேட்டர்னாக எடுத்துக்க முடியும். நாட் ஜஸ்ட் ஏதோ ஒரு இடத்துல ஃபார்ம் ஆகுது, ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் ஒரு ட்ரெண்டிங்கில் ஃபார்ம் ஆகுதுங்கிறப்போ நீங்கள் அதை ப்ராப்பர் வேலிட் பேட்டர்னாக கன்சிடர் பண்ணிக்க முடியாது. ஓகேங்களா? ஒரு சப்போர்ட் ஜோன் ஆர் ஒரு டிமாண்ட் ஜோனுக்கு வரும்போது தான் நீங்கள் அதை வந்து கன்சிடர் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இன்னொரு எக்ஸாம்பிளும் நம்ம பார்த்துடலாம். க்ரூட் ஆயிலில் பார்த்துடலாம். ஸோ க்ரூட் ஆயிலில் ரைட், பிகாஸ் ஏன்னா இட்ஸ் நாட் அ ஸ்ட்ராட்டஜி. இது வந்து ஸ்ட்ராட்டஜி கிடையாது. பேங்க் நிஃப்டியில் மட்டும்தான் ஒர்க் ஆகும், நிஃப்டியில் மட்டும்தான் ஒர்க் ஆகும், அது ஸ்டாக்ஸில் ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறதுக்கு இட்ஸ் அன் யூனிவர்சல் திங். இது எங்கே வேணுமோ ஒர்க் ஆகும், எவ்ரி கைண்ட் ஆஃப் மார்க்கெட்லையும் ஒர்க் ஆகும். ஒரே ரீசன் சப்போர்ட்டில் இருக்கணும், இல்லை ஒரு டிமாண்ட் ஜோனில் கிரியேட் ஆகணும். கிரியேட் ஆனதுக்கப்புறமா நம்ம அதை கன்ஃபர்மேஷன் பேட்டர்னாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? க்ரூட் ஆயில் எடுத்துக்கிறேன். க்ரூட் ஆயிலில் நான் வந்து ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் அதே மாதிரி சப்போர்ட் வரைஞ்சிக்கிறேன். ஸோ ஹியர் வி ஹாவ் அ ரெசிஸ்டன்ஸ் கம் சப்போர்ட் and here also we have a resistance and இங்கேயுமே நமக்கு ஒரு bigger time frame போய்க்கலாம். ஸோ இதெல்லாமே நம்மளோட சப்போர்ட் கம் ரெசிஸ்டன்ஸ். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இது நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. ப்ரைஸ் ட்ராப் ஆகும்போது ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. இங்கே 5 மினிட்ஸ் ஆர் 3 மினிட்ஸில் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த லெவலுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே ஒரு ஹேமர் கேண்டில் கிரியேட் ஆயிருக்கு. இன்னும் 3 மினிட்ஸில் வேணும்னாலும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஹேமர் கேண்டில் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதுவும் ஒரு வகையான ரிவர்சல் பேட்டர்ன் தான், பட் இட்ஸ் நாட் அ ஹேமர் பேட்டர்ன். இது ஒரு புல்லிஷ் பின் பார். இன்னும் ஒரு சில பேட்டர்ன்ஸ் பற்றி அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்த்துடலாம்.
ஸோ இங்கே நீங்கள் உங்களோட எக்ஸிக்யூஷன் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களோட எக்ஸிக்யூஷன் நீங்கள் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்க்குறத விட அதோட ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன, அது நமக்கு என்ன சொல்லுது அப்படின்ற ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் லெவல் வரைக்கும், நெக்ஸ்ட் சப்போர்ட் வரைக்கும் டார்கெட் வச்சுக்கலாம். ஸோ இங்கேயும் நீங்கள் இன்னும் சின்ன டைம் ஃப்ரேமில் வேணும்னா 1 minute டைம் ஃப்ரேம்லேயே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். 1 minute டைம் ஃப்ரேமில் ஸோ இங்கே நமக்கான ஒரு பேட்டர்ன் இருக்கு. ஸோ இதை நம்ம ஒரு பேட்டர்னாக எடுத்துக்கலாம். இந்த லெவல் வரைக்கும் நம்மளோட டார்கெட் இருக்கும். ஸ்டாப் லாஸ் பிலோ வித் சம் கேப்போட இருக்கும். ஸோ இதுக்கு மேலே நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறத பார்த்து நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட்டை வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது இங்கே இருக்கு, கரெக்டுங்களா? இந்த லெவலில் இருக்கு. 1 minute நான் சொல்றேன். 1 minute ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது இந்த லெவலில் இருக்கு. அதாவது ஒரு சப்போர்ட் கம் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த மாதிரி எஃபெக்டிவாக உங்களோட ட்ரேடிங்கில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதே இது நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சார்ட்டில் பார்க்கலாம், இல்லை ஆப்ஷன்ஸில் பார்க்கலாம் அப்படின்னாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்காக நான் வந்து ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துக்கிறேன். க்ரூட் ஆயில் 6300 கால் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கேயுமே நீங்கள் 1 minute டைம் ஃப்ரேம்ல எல்லாம் பார்க்கும்போது இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் பேட்டர்ன் கிடைச்சது. எப்போ கிடைச்சிருக்கு? இந்த ட்ரேட் செட்டப் எடுத்துப்போம். 2041 கிடைச்சிருக்கு. ஸோ அதே 2041 நீங்கள் இங்கே செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு இங்கே தெரியும். ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் பேட்டர்ன் வந்து இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இதை மாதிரியும் நீங்கள் உங்களோட ட்ரேடில் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். எனி கைண்ட் ஆஃப் மார்க்கெட், எனி ஸ்கிரிப்ட், இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் திங்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? வீடியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். புதுசாக சில விஷயங்கள் ஹேமர் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். மேலும் இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள், டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நான் உங்களுக்கான ரிப்ளை வந்து கொடுக்குறேன். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பற்றி ஒரு புரிதல் வேணும் அப்படின்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் நான் கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபியூச்சரில் உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னதான் நம்ம போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸாக உங்களை வந்து சேரும். திஸ் இஸ் அனிஷ் சைனிங் ஆஃப். தேங்க்யூ. Investment in securities markets are subject to market risks. Read all the related documents carefully before investing.